அதனால தான் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். எழுந்து பிரகாசி. மீண்டுமாக ஏசாயா 60:1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமென். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். ஆமென். ஆமென். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 5:14-15 சொல்லுகிறது, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். ஆமென். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மறைக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுது தான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளியாய். அதனால தான் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்பொழுது தான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி. இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நம்முடைய நற்செயல்களை கண்டு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் 40 நாள் தொடர்ந்து அவருடைய நோன்பு, அவருடைய பணிவாழ்வுக்கு இறுதி தயாரிப்பு. 3.5 வருஷம் ஊழியம். அவர் ஊழியத்திற்கு வந்த பொழுது சரியாக 30 வயது. 40 ஆண்டுகள் சீனாய் பால்வெளியில் வாழ்ந்த பொழுது இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த சோதனைகள் இயேசுவின் 3 சோதனைகளிலும் பிரதிபலிக்கின்றன. உலக மாயைகளிலிருந்து விடுபட்டு உறுதியான உள்ளத்துடன் இயேசு தமது இறையாட்சி பணியை தொடங்குகிறார் என்ற உண்மையை இந்த சோதனைகளும் இயேசு அவற்றின் மீது கொண்ட வெற்றியையும் குறிப்பிடுகின்றன. அல்லேலூயா. முதல் சோதனையில் தனது பசியை போக்க இறைமகன் என்ற தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு புதுமை செய்ய இயேசு இசையவில்லை. மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். இன்று நாமும் பல சோதனைகளுக்கு உட்படுகிறோம் என்று சொன்னால் அது தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலுக்காக நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் என்றும் அதன் பிறகு அவர் பசியுற்றார் என்றும் வாசிக்கிறோம். சோதிக்கிறவன் சாத்தான். சோதிக்கிறவன், அவனுக்கு பேர் பாருங்க. சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். இயேசுடைய வார்த்தை மிக அழகாக சொல்லும். வாசிக்கலாம் 4ஆம் வசனம். ஆமென். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூல் எழுதியுள்ளதே என்றார். முதல் சோதனை. அவர் தளர்ந்து போகவில்லை. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்று சொல்லுகிறார். பசாசு விட்டானா? அப்போ தாம் கடவுளின் மகன் என்பது இயேசு ஒரு வீர தீர செயலுடன் காட்ட வேண்டும் என்பது தான் 2வது சோதனை. தாம் கடவுளின் மகன் என்பதை இயேசு ஒரு வீர தீர செயலுடன் காட்ட வேண்டும் என்பதுதான் 2வது சோதனை. அதாவது பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது.
கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். அப்ப என்ன சொல்றான் சோதிக்கிறவன்? கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்று அலகை அவரிடம் சொன்னது. ஆமென். அலகைக்கு வேத வசனம் தெரியும், ஆனா வெளிப்பாடு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இந்த உலகிற்கு வந்தார் என்று தெரியும், ஆனால் இயேசு மீண்டும் உயிர் தெழுவார் என்று அவனுக்கு தெரியாது. அலகை அவனிடம் சொல்லுகிறது. இயேசு சொல்ற பதில் மொழி என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது. உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது. வெளிப்பாடு தெரியாது பிசாசுக்கு, சோதிக்கிறவன். அதனால்தான் இயேசு ஒரு இடத்துல உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, இறைவார்த்தையும் தெரியாது. இரண்டாம் சோதனையிலே பார்க்கும் பொழுது இயேசு தாம் கடவுளின் மகன் என்பதை ஒரு வீரத்தீர செயலுடன் காட்ட வேண்டும் என்பதுதான். எப்படியாவது அவரை சோதிக்கணும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், கடினமான மீட்பு பணியை ஒதுக்கிவிட்டு ஒரு குறுக்கு பாதை வழியாக தனது பணியை முடித்துக் கொள்ள வேண்டுமாம். இறை வார்த்தையின் வழி சோதனைகளை இயேசு வெல்கிறார். கொஞ்சம் உயர்த்தி, கொஞ்சம் மேலே போய். இரண்டாவது சோதனையில் இயேசு மக்கள் சார்ந்த கடினமான மீட்பு பணியை ஒதுக்கிவிட்டு ஒரு குறுக்கு பாதை வழியாக நீங்கள் எப்படியாவது போயிரு, கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள், நீ சேஃப்டியாக இருந்துக்கலாம். எதுக்கு இந்த பாடெல்லாம் உனக்கு வாழ்க்கையில்? உலகத்தில் கொஞ்சம் பதவி உயர்வு, கொஞ்சம் வசந்ததும் நம்ம இப்படியே இருந்துக்கலாம்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடாது. அதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், பசாசு உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது. மூன்றாம் சோதனை பார்க்கும்போது மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகளையும் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சாண கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. ஆமென். ஆமென். இந்த இடத்துல மூன்றாவது சோதனை பாருங்க. இயேசு தமது இறையாட்சி பணிக்குரிய அன்பு, நீதி, சமத்துவம், இரக்கம் போன்ற மதிப்பீடுகளை விட்டுவிட்டு உலக ஆட்சிக்குரிய பகட்டும் பொருளும் பதவியும் நாட வேண்டும் என்பதுதான் சாத்தான் முயற்சிக்கிறது. இன்று நாம் அப்படித்தான். இந்த சோதனைக்கு உட்படுதல் என்பது கடவுளுக்கு ஊழியம் செய்யாமல் உலக சக்திகளுக்கு ஊழியம் செய்வதாகும் என்ற இறைவார்த்தையை மேற்கோள் காட்டி சாத்தானை விரட்டுகிறார் இயேசு. அல்லேலூயா. கடவுளுக்கு ஊழியம் செய்யாமல் உலக சக்திகளுக்கு ஊழியம் செய்வதாகும் என்ற இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி சாத்தானை விரட்டுகிறார் இயேசு. உலக மாயைகளுக்கு அடிபணியும் சோதனைகளும் என்ற இயேசுவுக்கு வான தூதர்களே பணிவுடை புரியும் ஒரு உயர்நிலை ஏற்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்வார் அதை பார்த்து? அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். ஆமென். எல்லாம் மறைநூலில் எழுதியுள்ளது. உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். வெளிவேஷம் வேண்டாம், பகட்டு வேண்டாம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இப்படி தான். உலகமாயை அங்கே இங்கே அங்கே இங்கே. இயேசுவை கொண்டு போய் படைத்தவனுக்கே படைப்பை காட்டுகிறான் சாத்தான், சோதிக்கிறவன். அவனுடைய பெயர் சோதிக்கிறவன். இந்த இடத்துல அவனுடைய பெயர் சோதிக்கிறவன். நம்மையும் சோதிக்கிறான். ஆம் அன்பார்ந்தவர்களே,
பின் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இயேசுவின் சோதனைகளை வென்றார். 40 இரவும் 40 பகலும் உண்ணா நோன்பிருந்து பாலைவனத்திலே இறைவனோடு மன்றாடி செபித்த பிறகு பசி உண்டாகிறது. 40 நாளுக்கு அப்புறம் தான் பசி வருது. அப்போ தான் நம்முடைய வீக்னஸ் வரும்போது தான் சோதிக்கிறவன் உள்ள என்றாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே நம்முடைய வீக்னஸ், எங்கே நம்முடைய வீக்னஸ்? ஒவ்வொரு ஊழியம் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவருக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். தாம் முன்குறித்தோரை அவர் அழைத்தார், அழைத்தோரை தனக்கு ஏற்புடையராக்கினார், ஏற்புடையரானரை தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற செய்தார். எதற்காக? ஊழியம் செய்வதற்காக. ஆமென், ஆமென். ஊழியம் செய்வதற்காக. அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது, திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். ஆமென். திருத்தொண்டாற்ற ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய. அப்ப திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். நம்ம முதல்ல இறங்கணும் களத்தில். ஆமென். மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஆமென், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். அதுக்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த 5 வருஷமாக நம்மளை பலப்படுத்தி இந்த கூகுள் மீட்டில் ஒவ்வொரு பயிற்சியை கொடுத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பயிற்சியை நாம் ஏற்க மறுக்கிறோம், சாக்கு போக்கு சொல்கிறோம். நான் அங்கு சென்றேன், நான் இங்கு சென்றேன், நான் அங்கே போனேன், நான் இங்கே வந்தேன், இந்த வேலைக்கு போகிறேன், அந்த வேலைக்கு போகிறேன், என்னால் முடியாது, எனக்கு இது முடியாது. ஆனால் ஒரு கஷ்டம்னு வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே ஆண்டவரே அப்படி பிடிக்க வேண்டியது. பிரச்சனை சால்வ் ஆன பிற்பாடு பாய் சொல்லிட்டு போயிடுறோம். நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமன் பார்த்தவர்களே, அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லுகிறது. 2-3 வசனங்கள். ஆமென். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். ஆமென். முழு மன தாழ்மையோடும் ஊழியம் செய்யும்போது முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். முழு முயற்சி, அரைகுறையா இல்லை. ஏதோ வந்தோம் சென்றோம், பார்வையாளர்களாக வந்தோம், பஸ். பங்கேற்பாளராக நாங்கள் வரமாட்டோம். உங்களுடைய துன்பத்திலும் துயரத்திலும் அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்ளாமல் எப்படி அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உரிமை? ஒரு அப்பா கஷ்டப்படுறாரு, அப்பா கஷ்டப்படும் போது பிள்ளைங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி? என் வார்த்தைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? வேதம் சொல்லுகிறது, அவருடைய கஷ்டத்திலும் துன்பங்களிலும் நாம் பங்கு கொள்ளாமல், வேதனைகளை பங்கு கொள்ளாமல், உலக காரியங்களுக்கு பிரியாரிட்டி கொடுத்துட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது வீண் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம்
18 19 வசனம் மிக அழகாக சொல்லும். இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. என்ன அழகா சொல்றாரு பாரு. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து வெளிவேஷம் போடாத. அவருக்கு தெரியும் உன்னுடைய வேஷம் என்ன. வேஷம் கலையும் போது நிர்கதியாய் நிற்பாய். நிற்போம். வேஷம் போடாதே. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம், கிறிஸ்துவனுடைய அன்பின் உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அகலம், உம்முடைய அன்பின் நீளம், உம்முடைய அன்பின் உயரம், உம்முடைய அன்பின் ஆழம் என்னவென்று உணர்ந்து என்னுடைய அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆதலால் எபேசியர் 4:17 சொல்வதைப் போல நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே, பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். ஆமென். அவர்களது மனம் இருளடைந்து திரிகிறது. அவருடைய மனம் இருளடைந்திருக்கிறது, திரிவல்லை, இருளடைந்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வசனம் அழகாக சொல்லப்பட்டது. ஏசாயா 60:1-2. மீண்டும் வாசிக்க கேட்போமா? ஏசாயா 60:1-2. ஆமென். 7 ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவும், ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். ஆமென். வாக்குத்தத்தம் தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் உன் மீது எழுந்தருள்வார், அவருடைய மாட்சி உன் மீது தோன்றும். சக்கரியா 7:11 சொல்வது போல, ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். இறுகிய மனதுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், தங்களது காதுகளை பொத்திக் கொண்டார்கள்.
படைகளின் ஆண்டவர்தாம் ஆவியால் முன்னாளைய இறைவாக்கினர் வாயிலாக அனுப்பி தந்த திருச்சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்க விடாதபடி பாறை போல தங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள். பாறை போல தங்களுடைய இதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள். ஆமன் பாந்தவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த மக்கள் கேட்கிறார்கள். சக்கரையா 7:3 நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்தது போல் 5ஆம் மாதத்தில் நோன்பிருந்து புலம்ப வேண்டுமா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. நாட்டின் எல்லா மக்களுக்கும் குருக்களுக்கும் நீ கூற வேண்டியது என்று சக்கரியா இறைவாக்கினர் மூலமாக ஆவியானவர் பேசும் பொழுது, இந்த 70 ஆண்டுகளாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் நோன்பிருந்து ஓலமிட்டு அழுதீர்களே, எனக்காகவா நோன்பிருந்தீர்கள்? இன்னைக்கு எல்லாரும் ஒரு தேவைக்காக தான் ஆண்டவர் சமூகத்தில் ஏதோ எனக்கு வேணும், எனக்கு எது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இதை கொடுங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க சொல்லிவிட்டு பெற்றுக்கொண்டவுடன் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா, நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். இறுதி ஜெபம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மல்மொழி நோகுதோ தேவனே, இரத்தமும் வழியுதோ சிரசினில், இவையாவும் எனக்காக தேவனே, முழங்காலில் நிற்கிறேன் நாதனேன்னு சொல்லி நம்மை தாமே ஒப்பு கொடுப்போம், தாழ்ந்து ஒப்பு கொடுப்போம். கடமைக்காக இல்லாமல், பார்வையாளர்களாக இல்லாமல், உம்முடைய பாடுகளிலே பங்கேற்பவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுக்கணும் ஆண்டவரே. 5 மணினா 5 மணிக்கு நாங்கள் உங்கள் சமூகத்தில் உட்காரக்கூடிய சக்தியும் பலத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த பலத்தை கொடுங்கப்பா. தானாக எழுந்து பிரகாசிக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்க போவதற்காய் நன்றி. நாங்கள் எழுந்து பிரகாசிக்க ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், 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 ஆமென்.